நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளையிலும் இந்த நேரத்தில் நடந்ததையும் நடந்து முடிந்ததையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தார். ராஜா என்ன பண்ணார், 4 சிங்கங்களை வளர்த்திட்டு இருந்தார். 4 சிங்கங்களை வளர்த்திட்டு இருக்கும்போது யார் தப்பு செஞ்சாலும் சரி, ராஜாவுக்கு பிடிக்கிறேன்னு இம்மிடியேட்டாக அந்த சிங்க கோயிலை போட்டு சிங்கங்களுக்கு அவங்கள இரையாக்கி விடுவார். இப்படியே நடந்துட்டுருக்கிற காலத்தில் அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு சேவகன் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் அவர்கிட்டயே வேலை செஞ்சுருக்கான். வேலை செய்யும் போது ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டான். ராஜாவுக்கு பிடிக்காத தப்பு செஞ்சிட்டான். உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். அது அவன் சொன்னான், இவனை தூக்கி அந்த இதில் சிங்கத்துக்கு குகையில் போட்டுருங்க, சிங்கம் கடைசி திங்கட்டு அப்படின்னு போட்டார். அப்புறம் இவன் யோசனை பண்ணான், ராஜா நான் 10 வருஷம் அவங்ககிட்ட வேலை செய்கிறேன், இதுவரைக்கும் எந்த தப்புமே செய்யலை, இந்த தப்பு தான் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் மன்னிக்காமட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வீட்டில் போய் யோசனை பண்ணான், என்னடா பண்ணுறது, நம்ம உயிர் போக போகுதுன்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் ராஜாக்கிட்ட வந்தான். ராஜா எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நானே சிங்க குகையில் போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். சரி 10 நாள் ஆச்சு. 9வது நாள் ஆச்சு. 10வது நாள் இவன் போகிறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கிறதுக்கு ராஜாவுடைய ஆட்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி உனக்கு குகையில் தள்ள போகிறோன்ட்டு. குகையில் தள்ள போகிறேன்னு சொன்ன உடனே இவன் ஓகே போனான்னா அந்த 4 சிங்கங்களும் இவனை கடிக்க வரல. 4 சிங்கமும் இவன்கிட்ட வந்து இவனை அன்போட கருணையோடு பார்க்குது. இவனுக்கு நாக்கில் அந்த முத்தம் கொடுக்குது, நாக்கில் தலையை கொடுக்குது, அவன் கையாட்டினா அவன் தலையாட்டினா உட்காருது. அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு. சிங்கம் பண்ணும், நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன் பண்ணுச்சு என்றால் ஒன்றும் புரியல. ராஜா வந்து நேராக பார்க்குறாரு, எப்படா இது சிங்கம் கடிக்க போகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் என்னாச்சு, மறுபடியும் இந்த சிங்கங்கள்லாம் என்னடா இந்த சிங்கங்கள்லாம் எப்படி ஆகிப்போச்சு, இவங்கிட்ட போய் எல்லாம் மண்டிடுது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் சொன்னான், ராஜா 10 நாள் தான் இந்த சிங்கங்களை நான் தான் பராமரிக்கிறேன், அதுக்கு வேண்டிய அளவுக்கு கறிக்கு கொண்டு வந்து போகிறேன், மட்டன் கொண்டு வந்து போடுறேன், எலும்புகள் கொண்டு வந்து போடுறேன். பசின்னு அது இருந்ததே இல்லை இந்த 10 நாளில். அது குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன். அதனால் எல்லா சிங்கம் என்னாச்சு, என் மேலே அன்பு வச்சிருச்சு. ஆனால் 10 வருஷமாக நான் அவங்ககிட்ட வேலை செய்கிறேன், நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னான்னு சொல்லும்போது ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தான். இதே போல்தான் நேபுக்கத்நேசர் என்ற மன்னன் இஸ்ரவேல் தேசத்திலே தானியேல் என்ற ஒருவனை சிங்கக்கொடியிலே போட்டார். ஆனால் சிங்கங்கள் அவனை கடிக்கவில்லை. காரணம், அவன் வணங்கிய தெய்வம் சிங்கத்துக்கு கட்டளையிட்டார், என்னை சேவிக்கிற மகனை டச் பண்ணக்கூடாது என்று சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அடுத்த நாள் காலையில், முதல் நாள் இரவு போட்டார்கள், அடுத்த நாள் காலையில் அவருடைய எலும்புகள் இருக்கும் என்று ராஜாவுடைய மற்ற சேவகரும் பார்க்கும் பொழுது அங்கே சந்தோஷமாக அந்த குகையை விட்டு வெளியே வந்தான். சிங்கங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தது, வாயை திறக்க முடியவில்லை. காரணம், அவன் வணங்கிய தெய்வம் சிங்கத்தை வாயை மூடினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது, தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும்.
இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள், இதுவரை ஆரோக்கியத்தோடு நடந்து கொண்டிருக்கிற நாட்கள், உண்ண உணவு கொடுத்த நாட்கள், உடுக்க உடை கொடுத்த நாட்கள், நமக்கு எல்லா வசதியும் கொடுத்த நாட்கள், எல்லாவற்றையும் குழப்பவர் நம்மை படைத்த ஆண்டவர் என்று கூறி இந்த தியானத்தை முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?